வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, பொன் குழந்தைய பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம நாயை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அது என்ன பழக்கங்க? இது வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. நான் பெரிய குடும்பத்தில் பிறந்தவ. எங்கள் அப்பா பக்கமும் பெரிய குடும்பம், அம்மா பக்கமும் பெரிய குடும்பம், ரொம்ப ரொம்ப பெரிய குடும்பம். இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்றவங்கள இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறவங்கள நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இது வரைக்கும். ஆனால் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க என் பொண்ணை நான் கொடுத்த இடத்துல. எங்களை நாயை விட கேவலமாக இது. நேற்றுக்கு 3 மணி நேரம் கொளத்தூரில் ரோட்லேயே அவங்க கார் பார்க்கிங் ஆண்டவே நின்றுட்டு இருந்தோம். அவங்க போர்ட்டல் போலீஸை கூப்பிட்டு எங்களை நாயை விரட்டுற மாதிரி வெளியே விரட்டி, அந்த போர்ட்டல் போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, கேட்டை பூட்டிக்கோப்பா, நீ அவங்க வெளியே வந்துட்டாங்களே, நீ கேட்டை பூட்டிக்கோ. நாங்கள் என்ன நாயங்களா சார்? எங்களுக்கு புரியல. இதெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்களா சொல்லுங்கள்? இந்த மாதிரி அட்டூழியம் நடக்குதுங்களே, இன்னும் கூட நடக்குதுங்களே. மாற்றம் வரும் நினச்சி இன்னும் கூட அந்த அட்டூழியம் குறைய மாட்டேங்குதுங்களே. அவங்கவுங்க செய்கிற ராஜ்யத்துக்கு யாருங்க முற்றுப்புள்ளி வைப்பாங்க? ஒரு பெண் குழந்தைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டு உள்ளே கூப்பிட்டு கூட உட்காந்து பேசாமல் பதில் சொல்லாமல் என் பொண்ணை ஜெயிலில் வச்சு இவ்வளோ பிரச்சனை பண்ணி இவ்வளோ இது பண்ணிட்டோம். இப்போவும் எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் என் பொன் குழந்தை பிறந்துட்டு கையில் பொன் குழந்தை இருக்குது. இந்த 2 பெண் குழந்தைகளுக்காக இவ்வளோ பொறுத்துக்கிட்டு போனால் எங்களை நாயை விட கேவலமாக. எங்களுக்கு சோத்துக்கு இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகல, வீடு வாசல் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகல சார். என் பொண்ணு வாழ்க்கைக்கு நியாயம் கேட்டுதா சார் போகணும். இப்போதைக்கு எத்தனை வாட்டி போயிருக்கோன்னு தெரியுங்களா? அவங்க ஒரு வீடாக மாறி இருக்காங்க. எல்லா வீட்டு முன்னாடியும் நாங்கள் போய் நின்றுருக்கோம் சார். இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு நியாயம் கொடுக்கல. தயவு செய்து சிஎம் சார், எங்களுக்கு நியாயம் நடக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க தயவு செய்து. இந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்தி இவ்வளோ அவமானப்படுத்தி என் பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தினவங்களுக்கு ப்ளீஸ் தயவு செய்து அவங்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி செய்கிறவங்கள இன்னொரு வாட்டி யாரும் செய்ய மாட்டாங்க. முக்கியமாக இந்த அமெரிக்கா போகிற மாப்பிள்ளையோட அம்மாக்கள் செய்கிற அட்டூழியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது நிறையாவே கேள்விப்படுறேன். என் பொண்ணு பட்டுட்ட அப்புறமா தான் நான் கேள்விப்படுறேன். ஆனால் யாருமே வெளியே வரமாட்டேன்றாங்க. பெண் குழந்தையை பெற்றாலும் அதுக்கும் கஷ்டம். பெண் குழந்தை பிறந்தா அவளா காரணம்? அவன் ஆம்பளை காரணம் இல்லைங்களா சொல்லுங்கள்? அந்த பெண் குழந்தைய பெற்றுட்டான்னுட்டு அந்த பொண்ணை போட்டு படுத்துகிற பாடு. என் பொன் குழந்தைய பெற்றுட்டான்னுட்டு அந்த மாமியார் செய்த கொடுமை தான் சார் இது. இவ்வளவும் அந்த அம்மா செய்த கொடுமை தான் சார் இது. பெண் குழந்தைன்னு என்னைக்கு 5வது மாதம் தெரிஞ்சதும் அன்னிலேருந்து பிரச்சனை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு சார். அந்த குழந்தைக்கு 6.5 வயசு ஆகிடுச்சு சார். இப்போதைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். தயவு செய்து யாராவது ஒரு தீர்வு கொடுங்க. தயவு செய்து யாராவது ஒரு தீர்வு கொடுங்க.